இளம் பெண்ணுக்கு உண்மையான காதல் என நம்பிக்கை கொடுத்து தனியாக வீடு எடுத்து தங்கிய இளைஞர் 3 நாளில் முடிந்து போன லிவிங் டுகெதர் வாழ்க்கை. வீட்டில் எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள் என காரணம் காட்டி பிரிந்து சென்றதால் இளம் பெண் பதிவிட்ட இறுதி இன்ஸ்டா பதிவு. அங்காடி தெரு போன்று ஜவுளி கடையில் பூத்த காதல். நீ இல்லை என்றால் என்னாவேன், நெருப்போடு வெந்தே மண்ணாவேன் என்ற பாடல் வரிகளுக்கு ஏற்ப நடந்த சோகம். விரக்தியில் பெண் எடுத்த தவறான முடிவு. பெங்களூருவை சேர்ந்தவர் குளோரியா. இவர் சென்னை மேற்கு தாம்பரத்தில் உள்ள பிரபலமான அந்த துணிக்கடையில் பணிபுரிந்து வந்தார். குளோரியா கானா பாடல்களை பாடுபவராகவும் ரீல் செய்வதிலும் கலை திறமையை வளர்த்து கொண்டவராகவே அவர் பதிவிட்டிருக்கும் ஏராளமான ரீல்ஸ் பதிவுகள் கூறுகின்றன. இதற்கிடையேதான் அவர் பணிபுரிந்த அந்த தனியார் துணிக்கடையில் இளைஞர் ஒருவரோடு காதல் ஏற்பட்டு இருவரும் திருமணம் செய்து கொள்ளாமலேயே தாம்பரம் ரங்கநாதபுரத்தில் 3500 ரூபாய்க்கு வாடகைக்கு வீடு எடுத்து சில நாட்கள் தங்கியிருக்கின்றனர். முன்னதாக அந்த இளைஞரின் சொந்த ஊரான செஞ்சிக்கு அந்த பெண் சென்று வந்ததாகவும் தெரிகிறது. ஆனால் அவர்களுக்குள் என்ன பிரச்சனை என தெரியவில்லை. அவரது வீட்டிலிருந்து துர்நாற்றம் வீசியிருக்கிறது. இது குறித்து போலீசாருக்கு தகவல் அளிக்க சம்பவ இடத்திற்கு சென்று பார்த்தபோது விபரீத முடிவெடுத்து உயிரை மாய்த்து கொண்ட நிலையில் அவரது உடல் அழுகி போன நிலையில் மீட்கப்பட்டிருக்கிறது. இது குறித்து வழக்கு பதிந்த காவல்துறையினர் அந்த இளைஞர் அவரது குடும்பத்தினரிடம் விசாரித்து வருகிறார்கள்.